குவார்டர் ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். வளச்சிகுளம் விசஸ் தெற்கு தெரு. வளச்சிகுளம் பேட்டிங், தெற்கு தெரு டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கு நல்ல பேட்ல இருக்கும். 2 பேருமே நல்ல டீம் 2 ரவுண்ட் ஜெயிச்சு வந்திருக்காங்க. மேல ஜெயிக்க டீம் செமி ஏறுவாங்க. டாஸ் நினைச்சிங்களா பாரதி அதுக்கு போல வளச்சிகுளத்துக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா ராஜபாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் ராஜபாண்டி டு பிரகாஷ். அதெல்லாம் பிடிச்சாங்க பாடி அட்டாக். நல்ல ஸ்டாப்பிங்க ஒன்றும் இல்லை. 2 ரன் ட்ரை. ஈசி 2 செகண்ட் போட். அதனால அகைன் பாடி அட்டாக் ஆன ட்ரை. ஃபீல்டர் யார் வரல என்ன பந்துக்கு ரன் மீட்டின்னு பார்ப்போம். 2 ரன் கான ட்ரை. ஈசி 2 அணி கேப்டன் கமிட்டியை நடவோம். பால்னு பார்த்தா இங்க கீப்பர் விட்டுருக்காங்க. நல்ல ஸ்டாப். சிங்கிள் அலோ போனாங்க. சிங்கிள். 4th பால். நல்ல ஒரு ஸ்லோ சென்சிபிளா கீழே பார்த்தாங்க. நல்லா ஸ்டாப் அங்க. சிங்கிள். வேல் பவுலிங் ராஜபாண்டி. மேல அந்த மாதிரி இருந்துச்சு. லெட்ஸ் காலிங்க போய் எடுக்க முடியல. 2 ஓடிட்டாங்க. ஆல்ரெடி 3 ரன் ட்ரை. ஆல்ரெடி 3 ஓடிட்டாங்க. ஒருத்தர் மூலியமா இன்னும் 2 ஓடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல த்ரோ சொன்னா 6 ரன்னா மாத்திருக்காங்க. 1 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஓய் லோட்டாஸ் கனெக்ட் பண்ணி கீழே ஆடினாங்க அங்க ஃபீல்டர். அதனால ஸ்டம்ப் பார்த்த பால விட்டுருக்காங்க. ஈசி 2 இந்த 2 இந்த ஓவர் முடிக்கிறாங்க ராஜபாண்டி. ராஜா செகண்ட் ஃபர்ஸ்ட் பால். நல்ல லென்த் பிடிச்சாங்க. பாடி அட்டாக் ஆன ட்ரை. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. இங்க சிங்கிள். செகண்ட் பால். குத்தி போட்ட பந்து எவன் பவுன்ஸ்ல பின்னாடி போத்துருக்கு. நல்லா ஸ்டாப் இருந்துருந்தான். எவன் பவுன்ஸ் இங்க சிங்கிள். இங்க நல்ல ஸ்டாப் கீப்பர். ரன் அவுட். நல்லா பிடிச்சாங்க. வீக்கா வந்து டாட் பால் பார்த்தாங்க. கீப்பர் விட்டுருக்காங்க. நல்லா ஸ்டாப். சிங்கிள். லாஸ்ட் மூர். 2க்கு 4 ஆனா நல்ல ஸ்கோரா இருக்கும் வளச்சோளத்துக்கு. டாஸ் பால் கரெக்டா பனிஷ் பண்ணிக்காங்களான்னு பார்ப்போம். இங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். 3 ரன் கான ட்ரை. 3 ரன் ஓடிடுவாங்கன்னு பார்ப்போம். ரன் அவுட். நோ பால் கூட. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பால். கரெக்டா யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃப்ரீ ஹிட் பால். டாஸ் பால் கரெக்டா பனிஷ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரால என்ன பவுண்டரியான்னு பார்ப்போம். பவுண்டரி. ஃப்ரீ ஹிட்டை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 1க்கு 2 ஆனா நல்ல ஸ்கோர் எடுத்து வந்துருவாங்க வளர்ச்சிக்கிறோம். அண்டர்லேயே வந்துச்சு. அங்க லெக் பை மூலியமா சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. நல்ல ஸ்டாப். சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. தெற்கு தெரு 25 ரன் அடிக்காங்க. ஏஎஃப்சிசி வளர்ச்சி 26 டார்கெட் தெற்கு தெருக்கு. இங்க தெற்கு தெரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜா மற்றும் அறிவழகன் நான் சிங்கிள் ராஜா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சக்தி. ஸ்டார்ட் பண்ண மணி. ஃபர்ஸ்ட் பால். அல்ல எந்த பிடிச்சாங்க. டாட் பால். வேல் பவுலிங் மணி. செகண்ட் பால். குயிக்கா இருந்துச்சு. வந்த வேத்துக்கு எடுத்தாங்க. அங்க குறுக்க அங்க ஃபீல்டர். நாலு ஸ்டாப். 2 ரன் கான ட்ரை. ஈசி 2. தேர்ட் பால். குத்துன வேத்துக்கு வந்துச்சு. டாட் பால். வேல் பவுலிங் மணி. நெத்தி எடுத்தாங்க ஃபீல்டர். நல்லா டேக்கனாங்க. பிகேட் அறிவுள்ள விக்கெட் வெளியே போகுது. லாஸ்ட் மூர். குத்தி போட்ட பந்தே குயிக்கா வந்திருக்கீங்க. டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். குயிக்கா வந்திருக்கு. வந்த வேத்துக்கு எடுத்தாங்க. அங்க ஃபீல்டர் பழனி மிஸ் பண்ணிருக்காங்க. 1 2 மாத்திருக்காங்க. ஈசி 2. இந்த 2 இந்த ஓவர் முடிக்கிறாங்க. மணி 4 ரன் ஆடி இருக்காங்க.
ஒரு விக்கெட் இழந்து தெற்கு தெரு சொர்ண சக்தி சரி ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஸ்டிக்ல இருந்திருக்கீங்க லெக் ஸ்டெம்பை தட்டியிருக்காங்க வெல் போலிங் சக்தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நல்லா போட்டு அவங்க டீமை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க சக்தி வெல் போலிங் சக்தி லைன்ல போட பார்த்தாங்க ஓய் அந்த வேத்துக்கு எடுத்தாங்க நெத்தி எங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் அங்க மணி 2 ரன் ட்ரை நல்ல த்ரோவும் கூட அங்க ரன் அவுட் ஆன் பார்ப்போம் அம்பேத்கர் நாட் அவுட் ஈஸி 2 குறுக்க கொடுத்தாங்க கவர்ஸ்ல அங்க ஃபீல்டரையும் தாண்டி இருக்கு பால ஸ்டாப் பண்ணிடலாம் பார்ப்போம் ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஈஸி 2 ஃபுட் போர்ட் கொடுத்தாங்க அங்க ஃபீல்டர்ல அங்கல இருந்து வரணும் நல்ல ஸ்டாப் ஈஸி 2 2 ரன்டா போறதுல தப்பு இல்ல ஏதாச்சும் ஒரு பெரிய ஷாட் போனாதான் மாட்டுவாங்க வளர்ச்சிக்கிறோம் வலைக்கு போட்டாங்க ஓய் பால் இறங்கி போனாங்க டாட் பால் இருந்தாங்க வளர்ச்சிக்கலாம் லாஸ்ட் பால் மேட்ச் 1 பை வளர்ச்சிக்கலாம் வெல் பிளேட் பை தெற்கு தெரு நல்ல பேட்ல இருந்துச்சு 2 பேத்துக்குமே கடைசி வரைக்கும்